நம்ம முன்னையே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய திருப்பம் ஒன்று பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ அடுத்து வந்தாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே நீங்களாம் வந்து ஜாலியாக கோயிலுக்கு கிளம்பி ஃபேமிலி போக பைக்கில் போகும்பொழுதே வந்து அப்படியே சரவணனுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாரு பாண்டியன். பைக்லேருந்து விழுந்துடாத இறுக்கி பிடிச்சிக்கோங்கிறார். யாராவது பார்த்தா அப்படின்னா யாராவது பார்த்தா என்ன என் பொண்டாட்டி தானே நான் பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் மாற்றி மாற்றி இந்த பக்கம் சரவணன்லாம் கிண்டல் பண்ணி கிளம்பி போக ஒவ்வொருத்தங்களாம் இறங்கிடுறாங்க, கோயிலில் ட்ராப் ஆகிடுறாங்க. இதில் ஆனால் கதிர் ராஜி மட்டும் தான் வந்து ஜோடியாக வரல. நம்மளும் ஒன்றா வந்திருக்கலாமே அப்படின்னா இது இந்த ஓட்ட சைக்கிள் இல்லையானு அவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தா எல்லாரும் வந்தாச்சு. கலர் சட்டை போட்ட பாண்டியனை கூப்பிட்டு உள்ளார போகும்பொழுது பார்த்தா அங்கே சக்திவேலும் குமாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து முறைச்சிட்டே மேலே போய் அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் எல்லார் பேரையும் பண்ணுங்கன்னா அதெல்லாம் இல்லை, பாண்டியன் பேரில் மட்டும்லாம் பண்ண வச்சு கடைசியில் வந்ததுக்கப்புறம் வேணும்னே இவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறாங்க. அந்த சக்திவேல் குமாருக்கு ஆப்போசிட்டில் குடும்பமாக இருக்கும். ஆனால் பயிலாக தான் வந்தேன் நான். ஆனால் இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். மருமக இதுன்னு இருக்கோம், மருமக மகனுங்கன்னு இருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நல்ல மனசு தான், மற்றவங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கல அப்படின்லாம் பேச 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 எங்களுக்கு கடுப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுக்குலாம் பொண்ணு கிடச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் தான் பொண்ணு இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த சக்திவேலு டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு நெய் கழிஞ்சிருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த முறை பொண்ணு இருக்கே அரசி, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அவளை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கணும் அதை வச்சு அப்படின்னு அந்த பிளானை போட்டார். ஸோ இந்த பிளான் தான் அடுத்து இருக்க போகுது. மேஜர் ட்ராக் அரசி வெர்சஸ் குமார் அப்படிங்கிற காதல் ட்ராக்கும், கல்யாண ட்ராக்கு, திருட்டு கல்யாண ட்ராக்கு, பிரச்சனை ட்ராக்குன்னு இருக்க போகுது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு நடுவில் வீட்டில் எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கெல்லாம் கிளம்பி வந்தப்பறம் நைட்டு எல்லாத்துக்கும் சூப்பராக சாப்பாடெல்லாம் பரிமாற சொல்லி இடியாப்பம் சிக்கனெல்லாம் போட்டு எல்லோரும் சூப்பராக நிறைய சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சுட்ருக்காங்க. இவங்களும் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கதிர் மட்டும் முழிச்சிட்ருக்காரு. அதுக்கு பிறகு தான் வந்து இப்போ கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதனால் வந்து பாயாசம்லாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்குறாங்க. உடனே இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும்னு கதிர் சொல்ல அதெல்லாம் எடுத்து வாமான்னு தங்கமயில்கிட்ட சொன்னால் வயசு தெரிஞ்சிருமேன்னு அவங்க பயந்து தள்ளுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அரசியை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பிளானு. குழலி ஏன் வரல அப்படின்னா வந்து குழலி வந்து அவங்க புருஷன் வீட்டோட அக்காவுடைய இப்போ வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா ட்ராக்கையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ குமார் அரசிங்கிற புது ட்ராக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.